Hi friends, welcome to CB Tech. நான் உங்கள் ஹோஸ்ட் விமல் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் அக்டோபர் 1 ஒரு லான்ச் ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் பிக்சல் 5, கூகுள் பிக்சல் 4a 5G லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் பிக்சல் 4a இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருந்தாங்க. கூகுள் பிக்சல் 4a இந்த ப்ரைஸுக்கு வாங்குறது பார்த்தா அந்த மொபைல் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பிக்சல் 4a பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5.81 inches ஃபுல் ஹெச்டி OLED HDR சப்போர்ட்டோட இந்த பேனல் வருது. இந்த பேனல் ஒரு ஹோல் பஞ்ச் பேனல். அதனால நம்மளுக்கு எந்த இன்டரப்ஷனுமே இல்லாமல் கண்டென்ட் வீடியோஸ் எதாவது பார்க்குறோம்னா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஒரு சின்ன ஹோல் மட்டும் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே மாதிரியே இந்த ஃபோன் இருக்கும். இந்த ஃபோன் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண Snapdragon 730G ப்ராசஸர் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா ஒரு கேமிங் ப்ராசஸர்னே சொல்லலாம். கேமராஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் கேமரா வச்சு கூகுள்னால் எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி அதோட அவுட்புட்டே கொண்டு வருவாங்க. அதே தான் இந்த மொபைல்லையும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. கூகுள் பிக்சல் 4a பார்த்தோம்னா ஒரு 12 மெகா பிக்சல் மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் OIS சப்போர்ட்டோட வருது. அதனால நம்ம வீடியோ எடுக்கும்போது வீடியோ ஸ்டேபிளைசேஷன் நல்லாவே இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் பஞ்ச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தோம்னா 6+128GB ரேம் வேரியண்ட்டில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்றைக்குமே கூகுள் பிக்சலில் எக்ஸ்பென்ஷன் சப்போர்ட்டும் கொடுத்ததில்லை. இந்த மொபைல்லையும் கூகுள் எக்ஸ்பென்ஷன் சப்போர்ட் எதுவுமே கொடுக்கல. கூகுள் பிக்சல் 4a 3140 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கூட 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மொபைலில் தாங்கும் அப்படின்னே கேரண்டி பண்ணி சொல்லலாம். ஏன்னா கூகுளோட ஆப்டிமைசேஷன் அந்த லெவலுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி தருவாங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளுக்கு இந்த பேட்டரி லைஃப் தாங்கும். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பில்லில் கொடுத்துருக்காங்க. அதனால இதோட வெயிட் 143 grams மட்டும்தான் இதோட வெயிட் இருக்குது. கூகுள் பிக்சல் மொபைல் எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு பேர் போனதுன்னே சொல்லலாம். இந்த மொபைல்லையும் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ஆண்ட்ராய்டு 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தோம்னா ஒரே கலர் வேரியண்ட்டில் தான் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வெறும் பிளாக் வேரியண்ட் மட்டும்தான் இருக்குது. எப்போவுமே ஒரு மொபைலுக்கு நல்ல ப்ராசஸர், நல்ல ஸ்க்ரீன், நல்ல பேட்ரி, அது மட்டும் இல்லாமல் நல்ல OS இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு மெயின் கிடையாது. ஒரு மொபைல் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ப்ரைஸு நல்ல ஜஸ்டிஃபைடான ப்ரைஸாக இருக்கணும். யூஎஸில் பார்த்தோம் அப்படின்னா 25,700 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே இந்தியாவுக்கு வரும்போது ஜிஎஸ்டியெல்லாம் உங்களுக்கு போட ஒரு 35,000க்கு கண்டிப்பாக வரும்னே சொல்லலாம். ஆனால் இதே கூகுள் இந்த ப்ரைஸை கம்மி பண்ணி ஒரு 30Kக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மொபைலை வாங்குவாங்க. இந்தியாவில் கூகுள் 35K மொபைல் இந்த லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த மொபைல் இந்தியாவில் சக்ஸஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லலாம். இந்த மொபைல் வாங்குறதுக்கான 3 ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தோம்னா இது ஒரு காம்பேக்ட் மொபைல்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தோம்னா 5.81 inches தான் கொடுத்துருக்கேன். இப்போ வர மொபைல்ஸில் நார்மலான ஸ்க்ரீன் பார்த்தோம்னா 6.5 inchesக்கு மேலே தான் வருது. ஆனால் இது 5.81ங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காம்பேக்ட் ஃபீலே அந்த மொபைல் கொடுக்கும். அடுத்த ரீசன் பார்த்தோம் அப்படின்னா கூகுளோட ஆப்டிமைசேஷன். கூகுள் பிக்சல் ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே ஆப்டிமைசேஷன் நல்லாவே பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு அந்த ஃப்ளூவிடிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்த ரீசன் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் எப்போவுமே அவங்களோட கேமராஸுக்கு ரொம்ப பேர் போனவங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைல்லையும் ஒரு நல்ல கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆப்டிமைசேஷன், கேமரா ஆப்டிமைசேஷன் அந்த லெவலுக்கு இருக்கும். இவங்க தான் ஃபஸ்ட்டு நைட் மோடில் எப்படி அவ்வளோ அழகாக எடுக்கலாம் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இன்னுமே இந்த கூகுள் பிக்சல் கேமராஸ் பீட் பண்ணுறதுக்கு எந்த ஃபோன்ஸுமே லான்ச் பண்ணலை. இந்த ஃபோன் நம்மளுக்கு ஒரு 29க்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சிபிஇ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.